இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானம் என்றால் என்ன? அது எப்படி நமக்குள் வரும்? தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்கள் முடிவிலே நடக்கப் போகிற சம்பவத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். கடைசி நாளில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. நித்திய நிந்தை என்பது நரகத்தை குறிக்கிறது. இதே சம்பவத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாளில் நடக்கிற சம்பவத்தை சொல்றார். ஒரு கூட்டம் ஆக்கினை தீர்ப்புக்குள் போகிறது, ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்திற்குள் போகின்றது. ஆதலால் தான் தேவன் தானியேலுக்கு சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொன்னாரே. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் எவர் லாஸ்டிங் அர்த்தம். பிரகாசிக்கிறது என்றால் அது பரலோகத்தில் மட்டும்தான். ஆகாய மண்டலத்தின் ஒளி என்று சொன்னாரே, அது சூரியனை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய ராஜ்யத்தில் யார் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இயேசுவும் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள், இயேசு சொன்னார், தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல. அதைத்தான் தானியேல் ஞானவான்கள் என்று சொல்லுகிறார். ஞானவான்கள் என்பவர்கள் நீதிமான்களை குறிக்கிறது, பரிசுத்தவான்களை குறிக்கிறது. பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு அல்லது பரலோக ராஜ்யத்திற்குள் போகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை, அது உலக ஞானம் அல்ல. தானியேல் 12:3 அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றால் அநேகரை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறவர்கள், அதாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்பவன் ஞானமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்றால் ஞானவான்கள் தான் அவர்கள். பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கென்று ஒரு விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார். எவ்வளவோ ஞானத்தை பெற்ற சாலமோன் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை பெறாதபடினால் அதை இழந்து போக பார்த்தான். எவ்வளவோ காரியத்தில் ஞானமாய் நடந்த தாவீது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இல்லாததனால் அதை இழந்து போயிட பார்த்தான். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த ஞானத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ரட்சிப்பின் மூலம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் நமக்குள் வருகிறது. இரண்டாவது வேத வசனங்களின் மூலம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் நமக்குள் வருகிறது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் நமக்குள் வருகிறது. நான்காவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் நமக்குள் வருகிறது. ஐந்தாவது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துகிற ஆவிக்குரிய சபையில் கொண்டு போய் நம்மளை போதித்து நடத்துகிறார். கடைசியாக சில உபத்திரவத்தின் பாதையில் சில பாடுகளின் வழியாய் கொண்டு போய் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்திற்குள் கொண்டு வருகிறார். எல்லாம் தெரிந்து கொள்ளணும். அந்த பாடுகள் என்று சொல்லப்படுகிறது. Sometimes it will be chastisement of God.
அது தேவனுடைய சிற்சையாய் இருக்கலாம். அது பரலோகத்திற்குள் போகிறதற்காக அதை செய்கிறாரா? ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இது சிற்சை கிடையாது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற சில உபத்திரவத்திற்குள் நம்மளை கொண்டு செல்லுவார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக. ஆனால் சிற்சை மூலமாகவும் ஞானத்தை கொடுக்கிறார். அதுவும் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு தான். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சம் காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய பிரயோஜனத்திற்காக, அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காக அந்த சிற்சையில கொண்டு போய் தான் தாவீதுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை கொடுத்தார். நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். முதலாவது ரட்சிப்பின் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் என்பது ரட்சிக்கப்பட்ட பின்புதான் வரும். அதற்கு முன்பு அந்த ஞானம் கொடுக்கப்படாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அது யாராக இருந்தாலும், தேவனை அறிந்தவனாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னா அதற்கென்று ஒரு விசேஷித்த ஞானம் உண்டு. அது ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நமக்கு கொடுக்கப்படும். ரட்சிப்பு என்று சொன்னாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அனுபவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். பாவங்கள் நம்மை விட்டு நீங்கினால் மட்டுமே பரலோக ஞானம் நமக்குள் கொடுக்கப்படும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப the purpose, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் பாவங்களை நம்மை விட்டு நீக்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்பது உண்மையான வார்த்தை. ஏன்னா அது என் வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா பாவியிலே பிரதான பாவி நான் தான். என் வாழ்க்கையில் நடந்துன்னு சொல்லி எழுதுகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியம் வந்த உடனே தான் அந்த ஞானம் வரும். அந்த ஒளியில கொண்டு வர்றதுக்கு தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த சுத்திகரிப்பு நமக்குள் வந்த உடனே நாம ஒளிக்கு வந்து விடுகிறோம். யார் நீதிமான்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீ கழுவப்பட்டுட்டீனா நீ நீதிமான் ஆயிட்ட. நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று நீதிமொழிகள் 2:7 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொன்னார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான் சொன்னாரே. நல்லா கவனிங்க. அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பாவி, எப்படிப்பட்ட பாவியை அவர் ரட்சிக்க வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, முன்னே நானும் நஸ்டனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களில் குற்றவாளியே இல்லை, கொலை செய்தவனே இல்லை, பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அதுக்கு கையெழுத்து போட்டவன்
அவர்களை கொலை செய்கிறதுக்கு நான் கையெழுத்து போட்டவன். ஐ ஹவ் அப்ரூவ்டு. நல்ல கவனிங்க, அவர்களை பிரதான பாவின்னு சொன்னாரே, கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படிப்பட்ட பாவத்தை செய்த பாவிதான் சவுல். நல்ல கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க தானே இயேசு வந்தார். எப்படி அவனுக்கு தரிசனமாகிறார்? வாசிப்போம். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். ஆண்டவரே, நீர் யார்? அவர் யாருன்னு தெரியாதுயா. நல்ல கவனிங்க, எப்படி பரலோக ஞானம் உள்ள வருது. அவர் யாருன்னு தெரியாது. வாசிப்போம். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இவனே இருளில் இருக்கிறான். இவனே சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறான். இவனே பாவியில பிரதான பாவியா இருக்கிறான். அவனை குறித்த தரிசனத்தை சொல்லுகிறார். அவனை குறித்த திட்டத்தை சொல்லுகிறார். உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு தரிசனமானேன். அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கும் திரும்படிக்க அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களில் அனுப்புகிறேன். ஒரு பாவி அவன் சொல்லுகிறது போல ஒரு பிரதான பாவி இந்த சந்திப்பின் மூலம் அவன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகவும் மாறினான். ஆகவே அவனுக்குள் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் வந்தது. ரட்சிப்பின் மூலம் ஞானம் சொன்னனே, வாட் இஸ் தட்? நல்ல கவனிங்க, நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனா பரலோக ஞானம் உனக்குள்ள வந்துத்தான் ஆக வேண்டும். அது வரலைனா there is some problem in your salvation. எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம்
20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நல்லா கவனிங்க, இதுதான் ரட்சிப்பு. இதோ வாசல்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னா அவனுக்குள் உலாவி அவனுக்குள் வாசம் பண்ணுவேன்கிறாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனா, நீ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல கழுவப்பட்டுட்டீனா, நீ இருளில் இருந்து ஒளிகிறதுக்கு வந்திருக்கிறாய். நல்ல கவனிங்க, நீ ஒளிக்குள்ளாக வந்து விடுகிறாய். அவர் உனக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார், உனக்குள்ளாக உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அவர் வாசம் செய்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நல்ல கவனிய, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். ஒருவன் அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்படின்னா அவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். நாம நமக்கு சொந்தம் கிடையாது, நாம நமக்கு சொந்தம் கிடையாதா? எப்படி? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நல்ல கவனிங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நமக்கு நம்ம சொந்தம் கிடையாது. ஏன் சொந்தம் கிடையாது? கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோமா? அவர் ரத்தம் சிந்தி நம்மளை வாங்கிவிட்டார். அவர் நமக்கு சொந்தமானவர், நம்ம அவருக்கு சொந்தமானவர். 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நீ எப்படி மகிமைப்படுத்த முடியும் தெரியுமா? அந்த ஞானம், அந்த பரலோக ஞானம் இருந்தா மட்டும்தான். அந்த ஞானம் இல்லைன்னா உன் மூலம் தேவன் தூஷிக்கப்படுவார்.
ஆண்டவர் உன் மூலம் எப்போ மகிமைப்படுகிறார்? உன் ஞானத்தினால. அது எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். இயேசு நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்யும் பொழுது அவருடைய ஞானம் நமக்கு இருந்தாக வேண்டுமே. கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள். எப்பொழுதுமே the anointing is treasure. அபிஷேகம் ஒரு பொக்கிஷம். Likewise, the wisdom of God is also a treasure. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பியூட்டிஃபுல்லா சொல்லுவார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அருமையான வார்த்தை. மண்பாண்டம் சொல்றது நம்ம சரீரத்தை குறிக்கிறது. அழகா இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவர் உனக்குள்ள பிரகாசிக்கிறாரா? அந்த ஞானம் உனக்கு இருந்தாக வேண்டும். அதுதான் the greatest evidence that you are saved. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதற்கு ஒரு அடையாளமே அந்த ஞானம்தான். இட்ஸ் a treasure. அவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கும் பொழுது அவருடைய ஞானம் நமக்குள்ள இருக்கும். வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அப்ப அவர் யாரு? அவர் தான் ஞானம். அவர் தான் ஞானம். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரு. அவர் உனக்குள்ள வாசம் செய்யும் பொழுது அவருடைய ஞானம் உனக்குள்ள ஆபரேட் ஆக வேண்டாம். 14வது வசனம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஆண்டவர் சொல்லுகிறாரே, நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப அவர் உனக்குள்ள இருந்தார்னா நீ ஞானவனா இருந்தாகணும். அது உலக ஞானம் இல்லை, அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். எப்படி? நல்லா கவனிக்க வேண்டும். அவர் உள்ள வந்த உடனேயே
பரலோக ஞானம் நமக்குள்ள வரும். அது வாட் இஸ் த ஹெவன்லி விஸ்டம்? ரட்சிப்பின் ஞானம்னா என்ன? அதுதான் பரலோக ஞானம். அதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிற ஞானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அது பரலோக ஞானம். அந்த பரலோக ஞானத்துக்குள்ள அவனை கொண்டு வருகிறதுக்கு தான் அனனியா அனுப்பப்படுவான். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? 9 இருந்து 11 வசனங்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த கண்ணு குருடா போச்சு. ஆண்டவரே, நீர் யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இருதயம் குத்தப்படுதுயா. இந்த இயேசுவையா நான் துன்பப்படுத்தினேன். கதறுகிறான், அழுகிறான். 3 நாள் சாப்பிடல. 3 நாள் அவன் என்ன செய்துட்டு இருக்கான்னு வாசிப்போம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் 3 நாள் ஜெபம் பண்றான். ரட்சிப்பின் ஞானத்தில் ஒன்று ஜெபம். நல்லா கவனிங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஜெபத்தில் இருக்கிறியோ உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்மளை போதித்து நடத்துகிறது இயேசு, ஆவியானவர், வேத வசனங்கள், சபை மேய்ப்பர். நீ பரலோகத்துக்கு போகிறதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள். 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். அப்படி ஈஸியா ஜெபிக்க முடியாது. எந்த அளவுல ஆண்டவர் மீது அவனுக்கு அன்பு இருந்தால் அந்த ஜெபத்துக்குள்ள போவான். ஜெப ஆவி என்று சொல்லப்படுகிறது. நீ ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறாயா? நீ எந்த அளவுல நீ அன்பு வைத்திருக்கிறாய்? எப்போ ஒரு சமூகத்துக்குள்ள போகணும்னு இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்.
அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். அதுதான் ரட்சிப்புல உண்டாகிற ஒரு பரலோக ஞானம். எப்படி அதை ஞானம்னு சொல்றேன்? என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறேன் என்னை கண்டடைகிறேன் சொன்னாரு. இயேசு அந்த அதிகாலை ஜெபத்துக்குள்ள போனாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். காலையில போய் ஜெபிக்கிறாரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனா எப்பொழுது விடியும்? எப்பொழுது விடியும்? சங்கீத புஸ்தகம் 130வது சங்கீதம் 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஏன் ஆண்டவருக்கு காத்திருக்கு? இயேசு அதிகாலையில இருட்டோட போகிறாரே. அந்த இருட்டோட போய் அங்க என்ன நடக்குது? அதுல ஞானம் இருக்குது, அதுல பரலோக ஞானம் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கல்விமானின் நாவை தந்தருளினார். அது கால ஜெபத்துல தான் வாசிப்போம். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவன் போல நான் அநேக காரியங்களை ஜபத்துல தான் கற்றுக்கொண்டேன். என்ன வேதத்தை வாசின்னு சொன்னதும் கர்த்தர் தான். என் ஜப நேரத்துல நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா ஒன்னு அறியாமலேயே ஒரு ஜபத்தாக இருக்கும். A thirst for prayer. What is that thirst? சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் எப்பொழுது அவருடைய சன்னிதானத்துக்கு போவோம்? எப்பொழுது அவருடைய சன்னிதானத்துக்கு போவோம்? அந்த நாட்கள்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ் முடியும், நாங்க சகோதரர்களா ஆபீஸ் சாப்பல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிப்போம். வீட்டுக்கு ஓடிடுவேன். எப்போ அவர் சமூகத்துக்குள்ள போவோம்? காஃபி குடிச்சிட்டு உடனே தேவ சமூகத்துக்குள்ள ஓடிடுவேன். அந்த அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் எப்படி நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் எப்படி உண்மையா இருக்கணும், என் வேலையில நான் எப்படி இருக்கணும், நான் ஊழியத்துல எப்படி இருக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்பேன். நல்லா கவனிங்க.
நான் அவர்கிட்ட கேட்டது எல்லாமே ஆவிக்குரிய காரியம்தான். உலக காரியம் நான் கேட்டதே இல்லை. ஆவியின் கனியை தாங்க ஆண்டவரே. யோசேப்பை போல பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை தாங்க ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு சின்ன தவறு செய்த உடனே சத்தம் கேட்கும், அதை செய்யாத. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் என் கூட இருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, ஜெபத்தாக இருந்தாக வேண்டும். நீ எந்த ட்ரெயின்ல போனினாலும் சரி, அந்த நேரத்துக்கு எழுப்பி விட்டுருவாரு. அந்த நேரத்துக்கு எழுப்பி விட்டுருவாரு. இயேசு கிறிஸ்து பயங்கர ஜபத்தாக உள்ளவர். மத்தேயு 14:23 சாந்திரத்தில் போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 6:12 ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறாரு. லூக்கா 5:16 வனாந்திரத்தில் போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 9:18 சீசர்களோடு போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 9:28 பேதுரு யாக்கோபு யோவானோடு கூட போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 22:40 வரை கெத்சமனேல போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 23:34 சிலுவையில கூட ஜெபிக்கிறாரு. லூக்கா 3வது அதிகாரம் 22-23 ஞானஸ்நானம் எடுத்த நேரத்தில் கூட ஜெபிக்கிறாரு. ஜெபம் ஜெபம் ஜெபம், அது ரட்சிப்பு அடையாளம். அதே நேரத்தில் நல்லா கவனிக்க வேண்டும். ஜெப அனுபவத்திற்குள் உன்னை கொண்டு போய் பரலோக ஞானத்தை கொடுப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். பரலோக ஞானத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் த விஸ்டம் டு இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட்? ஆண்டவர் பவுல்கிட்ட சொன்ன என்ன வார்த்தை சொன்னாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்ல கவனிங்க. நீ பட்டணத்துக்குள்ள போப்பா, நீ என்ன செய்ய வேண்டும் அங்க சொல்லி கொடுக்கப்படும். அதை குறிச்சுக்கணும். நீ பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் த விஸ்டம் டு இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட்? இட்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட். அங்க போப்பா, உனக்கு சொல்லி கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் தான் அவன் 3 நாள் ஜபத்தில் இருக்கும் பொழுதுதான் அனனியாட்ட போய் சொல்றாரு, நீ போ, அவனை நான் தெரிந்து கொண்ட ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கும்
சுவிசேஷத்தை சொல்ல. இப்போ அனனியாவை அனுப்புறாரு. அந்த அனனியா என்ன சொல்றான்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றது விழுந்தது. இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ஒரு பரலோக ஞானத்தை கொடுக்கிறது. இதன் விளக்கத்தை சாயந்தரம் எடுப்பேன், நல்லா கவனிங்க. இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ஒரு பரலோக ஞானத்தை கொடுக்கிறது. இருள இருந்தவன் இவ்வளவு நாளும் இப்ப வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டான். வாசிப்போம். அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். என்னது? ஞான ஸ்நானம் பெற்றானா? நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படும். அப்ப அந்த ஞானஸ்தானத்தை சொல்லி கொடுத்தது யாரு? அனனியா. எதுக்கு அனுப்பி விடுறாரு? இந்த ஞான ஸ்நானத்துல பரலோக ஞானம் இருக்குங்கிறது தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல? பரலோக ஞானம் இல்லை, ரட்சிக்கப்படவில்லை. அடுத்த சன பொழுதுல ஞானஸ்நானம் எடுக்கிறான், அது பரலோக ஞானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா பரலோகத்தை சுதந்திரிப்பான்னு அர்த்தம். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ அவன் நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்களே. பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிற சிலர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. அந்த நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும் எழுந்திருக்கிறது இருக்குதா? அவங்க ஞானஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? சிலருடைய கொஸ்டின். அதுல பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய தேவ நீதி இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, அதுல தேவ நீதி இருக்கு. அந்த நீதியை நிறைவேற்றாம நீ பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் சொல்றது நீ மறுபடியும் பிறக்கிறன்னு அர்த்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக மாட்டான். அப்ப இந்த ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறாரே 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினால் பிறவாவிட்டால், நீ ஜலத்தில மூழ்கி நீ எந்திரிக்கும் பொழுது நீ ஒரு புதிய மனிதனாய் வெளியே வருகிறாய். ஞானஸ்நானமே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப அவருடைய மரணத்திலையும் உயிர் தெழுதலில் நாம் இணைக்கப்படலைன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய ஞானஸ்நானத்தை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். நம்ம பாவ சரீரங்கள் அதில் அடக்கம் பண்ணப்படுகிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சிப்பே அந்த மறுஜென்ம முழுக்கில் இருக்குது. மறுஜென்மம் சொன்னா நீ மறுபடியும் பிறக்கிறன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் உடனடியாக ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறான். அவனுக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாரு. உனக்குள்ள கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நீ ஞானஸ்நானம் டிலே பண்ணவே முடியாது. நீ ஏன் டிலே பண்றன்னா உனக்குள்ள அவர் இன்னும் வரல. நாமளே தவறா நினைச்சிட்டு இருக்கோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பெர்ஃபெக்டா நடத்துவாரு, பெர்ஃபெக்டா நடத்துவாரு. அவரே நம்மளை வழி நடத்தி ஞானஸ்நானம் எடுக்க வைப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் உனக்குள்ள இருந்தார்னா நீ பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்துக்குள்ள கொண்டு செல்லுவாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு
ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கிறான், கதை புஸ்தகம் வாசிக்கல. நல்லா கவனித்துக் கொள்ள. அப்படின்னா அவன் பக்தி உள்ளவன், அவன் பக்தி உள்ளவன், அவன்கிட்ட அனுப்புறாரு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயேசுவை தெரியாதியா? ஆனா பக்தி உள்ளவன் கோயிலுக்கு போகிறான், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துட்டு வர்றான். 29வது வசனம், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அவர் நீ போய் அதில் சேர்ந்துக்கப்பா. அவன் மேலே ஏறி உட்கார்றான். அவன் ஏசாயா தீர்க்கதரிசியை வாசிக்கிறான். அப்பா நீ வாசிக்கிறியே, இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். இவன் ஒருத்தன் சொல்லி கொடுக்காட்டா எனக்கு எப்படியா தெரியும்? அதுக்கப்புறம் பிலிப்பு அந்த வசனத்தை வச்சு சொல்லி கொடுக்கிறான். 35வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்றானே, அப்படின்னா பிலிப்பு என்ன சொல்லி இருக்கணும்? இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததை சொல்லி கொடுத்திருக்கணும். பிலிப்பு இவனுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்திருக்கணும். ஆண்டவர் அனுப்பி சொல்லி கொடுக்க வைப்பாரு. அந்த பரலோக ஞானத்தினை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லி கொடுக்க வைப்பாரு. வாசிப்போம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். பரலோக ஞானம், அதுல பரலோக ஞானம் இருக்குன்னு இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியாதே. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல் அங்க பிரகாசிப்பார்களாம். அப்ப எதற்காக பிலிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறான்? இயேசுவை அறிந்து கொள்ள. வித்தவுட் ஜீசஸ் ரட்சிப்பு இல்லை. நீ எவ்வளவு நாளும் நீ பக்தி வைராக்கியத்தில் இருக்கலாம், நீ எவ்வளவு நாளும் தான தர்மம் செய்யலாம், நீ எவ்வளவு நாளும் பரிசுத்தமா கூட இருக்கலாம், நீ ராத்திரியும் பகலும் ஜெபிக்கலாம். வித்தவுட் ஜீசஸ் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. சால்வேஷனே அங்கதான் இருக்கு. அதுதான் இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே நல்லா தெரியும், எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, அவன் பக்தி உள்ளவனா அவனை கர்த்தர் தெரிந்து கொள்வார். வேதம் சொல்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்து எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அன்று தேவதூதனை அனுப்பி விடுறாரு. எப்படி பிலிப்பை அங்க அனுப்பி விட்டாரோ இங்க அனுப்பி விடுறாரு. அவன் வந்து சொல்றான் இவன்ட்ட, 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும்
உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதினவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. அப்படி அட்ரஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துறாரு. வாசிப்போம். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ செய்ய வேண்டியதை அங்க சவுல்ட்ட சொன்னாரே, நீ போ, நீ செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படும். இவன்டையும் சொல்றாரு, நீ அங்க போ, நீ செய்ய வேண்டியது அவன் சொல்லுவான். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14வது வசனம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு இதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தையை சொல்லுவான். வாசிப்போம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அவங்க மேலேயும் பரிசுத்த ஆவி இறங்குறாரு. ஆண்டு ரட்சிப்பு இல்ல, தெய்வ பக்தி உண்டு, ரட்சிப்பு கிடையாது. இப்ப பரிசுத்த ஆவி அவங்க மேல இறங்குது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 47-48. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாத படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஞானஸ்நானம் ரட்சிப்பின் ஞானத்துல ஒன்று. அடுத்தபடியாக இந்த ரட்சிப்பின் ஞானம் என்ன, உங்களோடு கூட பேசுவேன். வாட் இஸ் த விஸ்டம் ஆஃப் சால்வேஷன் டு இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் ஞானம் என்ன, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.